இன்னைக்கு சட்டமன்றத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட், அது ஸ்கிரிப்ட்னு தான் சொல்லணும். ஏன் அதை ஸ்கிரிப்ட்னு சொல்லணும்னா, அதில் மக்கள் நலன் சார்ந்து நீதிக்கு கேட்கப்பட்ட கேள்விகள், எதிர்கட்சி தலைவர் சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே மக்களாகி எங்கள் சைட்லேருந்து வந்த கேள்விகளும் ஆதங்கங்களும் தான். அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்காக இந்த உரை இருக்கும், அதில் எங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அதில் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு கருத்துக்கள், ஹெல்தியான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். சரி, இதில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம், நான் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே படித்து காட்டுற மாதிரி இருக்குது. அதில் உங்களோட கட்சி சார்ந்து உங்களை சார்ந்த துதி பாடல்களும் உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, நீங்கள் படம்லாம் எப்படி நடிச்சிங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் தான் அதிகமாக இருக்குது. மக்கள் சார்ந்த விஷயங்கள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுறதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை அப்படியே டிட்டோவாக ஒரு புள்ளி கூட மாறாமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு முதலமைச்சர் அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி சட்டசபையில் சட்டமன்றத்துக்கு உண்டான மாண்பு அப்படின்றது இருக்குது. அதை உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையா, இல்லை உங்களுக்கே தெரியலையான்றதெல்லாம் தெரியல. நீங்கள் அங்கே கொடுக்குற ஜெஸ்டர்ஸ், அங்கே கொடுக்குற அந்த மாஸ் காட்டுற விஷயங்கள், இது எல்லாமே உங்களை நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகேன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்களே, அவங்கள வேணால் சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர மற்ற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அப்படின்றது உங்களோட தப்பான கணக்கு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காக தான் நீங்கள் அடுத்தவங்களை சும்மா அப்படியே போகிற போக்கில் ஆதாயங்கள் இல்லாமல் பிளேம் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. பிளேம் பண்ணி அவங்க மேலேயே பழிய போட்டுக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இது இந்த பிளேம் பாலிடிக்ஸை விட்டுட்டு இப்பயும் நாங்கள் இதை செய்ய முடியல, அது செய்ய முடியல அப்படின்றது, ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு இந்த சாக்குப்போக்கு சொல்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்கள் நலனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் அஞ்சலி அம்மாள் வேலு நாச்சியாரை நாங்கள் கட்சி தலைவர்களாக, கொள்கை தலைவர்களாக கொண்டு இருக்கோன்னு பெருமையாக பேசுகிறீங்களே சிஎம் சார், உங்களோட ஆதரவாளர்கள் விர்ச்சுவல் அப்யூசஸ், உங்களோட ஆதரவாளர்கள்னு சொல்கிற உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸாக இல்லை, அப்யூசஸாக இருக்காங்க. அசிங்கமாக கமெண்ட்ஸில் பேசுகிறாங்க. அதே மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் தான் க்ரைம்ஸ்லேயும் உங்களோட தாவேக்கா நிர்வாகி, தாவேக்கா ஆதரவாளர், இப்படி தான் நியூஸஸ்லேயே வருது. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே அதுதான் வருது. அவங்க யார் என்னன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணாமலாம் நியூஸ் சேனல்ஸில் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, உங்கள் மேலே அவ்வளோ ஈஸியாலாம் உங்கள் கட்சி சார்ந்தவங்க மேலே பிளேம் போட முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இல்லையா? அப்போது பெண்கள் பாதுகாப்பு அங்கே கொஸ்டின் ஆக்கப்படுது. 2 பெண்களை, ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட 2 தலைவர்களை, பெண் தலைவர்களை நீங்கள் உங்கள் கொள்கை தலைவர்களாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது பெண்களுக்கு. ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன் இதை. ஸோ முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெருமையாக எங்கள் கொள்கை தலைவர்கள் இவங்க 2 பேரும், இந்த 2 பெண்களும்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் அவங்கள கொள்கை தலைவர்கள்னு சொல்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்ற கொஸ்டினை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். அப்புறம் படிக்கிறதுக்கு பிள்ளைகள், எதிர்கால சந்ததிகளோட அறிவை வளர்க்கறதுக்கு உண்டான இடங்கள் தான் பள்ளிக்கூடங்கள். அந்த பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் உங்களோட ஆதரவாளர்களும் உங்கள் கட்சிக்காரங்களும் போய் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆய்வு பண்ணுறோன்ற பேரில் போயிட்டு உங்களோட படங்களை கொண்டு போய் அங்கே வச்சு உங்களோட துதி பாடல்களை பாட வைக்கிறதும், கடவுள் வாழ்த்துக்கு நிகராக உங்களோட சினிமா பாடலை பாட வைக்கிறதும், உங்களோட பிறந்த நாளைக்கு உங்களுக்கு பரிசா உங்களோட முகம் வரணும் அப்படின்றதுக்காக வெயிலில் வாடி அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போகவே முடியல சிஎம் சார். உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் வெயிலே வர்றதில்லையே. அப்போது வெயிலில் அந்த பிஞ்சு குழந்தைங்களை உட்கார வச்சு உங்கள் முகம் வர்றதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக்காக ஒரு விஷயத்த, உங்களோட கட்சி சார்ந்த கொடிகளை ஸ்கூல்ஸில் போய் நட்டு உங்கள் கட்சி சார்ந்த விஷயங்களை ஸ்கூல்ஸில் போய் பரப்புறது, செய்கிறது, இந்த மாதிரியான கோமாளித்தனங்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்க செஞ்சிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில்
அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கு எதிராக நீங்க என்ன அறிக்கை கொடுத்துருக்கீங்க? உங்களோட கட்சியை சேர்ந்தவங்கள முதல்ல நீங்க நெறிப்படுத்துங்க. இந்த எதிர்கட்சியில இதெல்லாம் பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணாங்க, அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே வாழாம உங்க கட்சியை சார்ந்தவங்க, உங்க கட்சி தொண்டர்கள், உங்க ஆதரவாளர்களை முதல்ல நெறிப்படுத்துங்க. அசிங்கமா பேசக்கூடாதுன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றத சொல்லி கொடுங்க. பெண்களை பத்தி அவதூறு பேசக்கூடாது, பெண்களோட விஷயங்கள்ல வந்து அசிங்கமா பேசக்கூடாது அப்படின்றத நீங்க அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. ஸ்கூல்ஸ்ல போய் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நீங்க அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் நீங்க மத்திய அரசோட இணக்கமா இருங்க, இணைஞ்சிருங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு மாநில நலன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த இடத்துலயாவது காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க, நீங்க தடம் மாறுறீங்க அப்படின்னும் போது அதை கண்டிப்பா மக்களாகிய நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதை கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்போம். தேவைப்பட்டா போராட்டங்கள் நடத்துறதுக்கும் எங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க மத்திய அரசு கூட இணக்கமா இருங்க, இணைஞ்சிருங்க, என்னமோ பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். ஆனா நீங்க மாநில நலனையோ இல்ல மக்கள் நலனையோ ஸ்பாயில் பண்ற விஷயங்களா மத்திய அரசு கொண்டு வரதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண கூடாது. அதுக்கப்புறம் 8 கோடி பேர், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேர் உங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சாரி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு யாரோ தப்பான டேட்டாவை கொடுத்துருக்காங்க. 8 கோடி மக்கள்லாம் உங்க கூட இல்லை. ஏன்னா இந்த எலெக்ஷன்லயே உங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்கள வந்து 1,80,00,000 பேரா சம்திங் அந்த பெர்சன்டேஜ் தான். 3ல ஓட்டு போட்டவங்கள 3ல 1% தான், 1 பங்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி 2 பங்கு வந்து உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது விஜய் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். அப்படிங்கிறதுனால இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாருமே நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதனால நான் இதை மென்ஷன் பண்றேன். அப்புறம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எங்களால தான் ஆட்சி அமைச்சிங்க, எங்களால தான் எங்க ஆதரவு தான் ஆட்சி அமைச்சிங்கன்னு சொல்றாங்க. மக்கள் ஆதரவுல தான் ஆட்சி அமைச்சிருக்கோம் நாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்களுக்கு நாங்க என்ன பண்ண போறோம், எங்களோட கொள்கை பிடிச்சிதான் எங்களுக்குலாம் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க என்னதான் உருட்டுனாலும் அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு 107 தானே, அப்ப மீதி வேணும்னும் போது 120 எப்படி வந்தது அப்படின்னும் போது மீதி 12 பேர் 13 பேர் அப்படின்ற அந்த எம்எல்ஏஸ் யாராரு அப்படின்னா உங்களுக்கு எதிராக நின்று களம் கண்டவங்க, அது காங்கிரஸ் உட்பட. அதாவது டிவிகேன்ற உங்க கட்சிக்கு எதிர்த்து நின்று களம் கண்டவங்க. இவங்க திமுக கூட்டணியில இருக்கிறதுனால திமுக ஆதரவாளர்களாகிய நாங்கள், திமுக தொண்டர்களாகிய நாங்கள், பொதுமக்களாகிய நாங்கள் உங்களுக்கு எதிராக கொடுத்த வாக்குகள் தான் அந்த எம்எல்ஏஸோட சீட் இன்னைக்கு. அததான் எங்களோட எதிர்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. எங்களோட ஆதரவுல தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதனால என்ன மாதிரி இருக்கிறவங்களோட வாக்குகளை வாங்கிதான் இன்னைக்கு உங்களோட சிஎம் நாற்காலி இருக்கு அப்படின்ற நன்றியை நீங்க மறக்க கூடாது. அதை நீங்க ஆணவமா பேசுறீங்க. எங்களுக்கு ஆதரவு வந்துருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம். இல்ல, உங்களுக்கு அந்த உங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத அந்த கட்டத்துல உங்களுக்கு ஆதரவா வந்தது உங்களை எதிர்த்து வாக்களிச்ச மக்களாகிய எங்களோட வாக்குகள் அப்படின்றத நாங்க பெருமையா இப்ப எப்பவுமே சொல்லுவோம். சரித்திரத்திலையும் அது இருக்கும். நீங்க வாங்கினது 107 தான். மீதி எல்லாமே உங்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகளோட ஆதரவு தான். இன்னைக்கு அந்த கட்சிக்காரங்க வேணா, அந்த கூட்டணி கட்சிக்காரங்க வேணா நீங்க பண்றதெல்லாம் ஓகேன்னு வந்திருக்கலாம். அவங்க தூக்கிட்டு வந்திருக்கிற அந்த எம்எல்ஏ சீட்ஸ் அப்படின்றது நாங்க ஓட்டு போட்டது. அப்புறம் உங்களுக்கு ஆதரவா அந்த 1.8 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதுல நீங்க என்ன பண்ணாலும் ஓகேன்னு கண்ணை மூடிட்டு ஒரு ரசிக மனப்பான்மையில ஓட்டு போட்டவங்களை பத்தி நான் பேசல. உண்மையிலேயே மாற்றம் வேணும். இந்த 2 கட்சிகள், திராவிட கட்சிகள் இல்லாம எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சவங்களா இருந்தாலும் சரி, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஓட்டு போட்டவங்களும் சரி, இன்னைக்கு ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ல இறங்கி போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்க மனநிலையும் மாறிடுச்சு. நீங்க 45 நாள்ன்றீங்க, அவங்களுக்கு 45 வருஷம் மாதிரி இருக்கு. அவங்களோட மனநிலையும் மாறிடுச்சு. இது கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களோட வளர்ச்சி, உங்களுக்கு கட்சியோட வளர்ச்சின்றது பாதிக்கப்படும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது தான் நீங்க நீங்க ஆட்சியில் இல்லாதப்பதான் ஆளுங்கட்சியை பார்த்து அழுது ஒப்பாரி வச்சு நீங்க கொள்கை சொல்லியோ இல்லை என்னென்ன பண்ண போறோன்றத சொல்லி நீங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோவே அக்செப்ட் பண்ண முடியாது. அதுல இருக்கிற எதையும் நீங்க நிறைவேற்றவும் முடியாது அப்படின்றத தெரிஞ்சோம் நீங்க அழுது ஆட்சிக்கு எப்படியோ வந்துட்டீங்க. அதே அழுகாட்சி சீன்ஸை போட்டு
நீங்க அழுது அழுது இந்த 5 வருஷத்தை கடக்கலாம்னு நினைக்காதீங்க. ஆட்சி உங்க கையில இருக்கு. எதுவா இருந்தாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ண முடியும், என்ன வேணா சேஞ்ச் பண்ண முடியும். உங்க கையில பவர் இருக்கு, உங்க கையில அதை கொடுத்துருக்கோம் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் மக்கள் நலன் சார்ந்து பண்ணி கொடுங்க அப்படின்றதான் நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். நீங்க சிங்கப்பெண் அதிரடி படை உருவாக்கி இருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கான அதிகார வரம்பு அப்படின்றது எந்த அளவுக்கு அப்படின்றதுல ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க கேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கேஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போனோம். அங்கதான் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமையில தான் அந்த சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு குழுவா அமைக்கப்பட்ட பிறகும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா 100% பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்றது தான் அதுல இருக்கு. அந்த குறையையும் நீங்க சரி செய்யணும்னு நான் நம்புறேன். மக்களோட குரலா, மக்களுக்கு தேவையான விஷயங்களா உங்களை எதிர்த்து நின்று எதிர்கட்சி இன்னைக்கு உங்களுக்கு முன்வைக்கிற எல்லா விஷயங்களையும் அவதூறு பரப்புது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்றாங்க எதிர்கட்சிக்காரங்க, எங்க மேல பழிய போடுறாங்கன்னு சொல்ற இதே வாய் தான் 2 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. இதே விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. இப்பவாவது அவங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து எங்களை மாதிரி மக்களோட குரலா, எங்களை மாதிரி மக்களோட ஜென்யூனான கேள்விகளா, உங்ககிட்ட கோரிக்கைகளா, கேள்விகளா, இல்ல விமர்சனங்களா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஆட்சி அதிகாரத்திலுமே இல்லாதப்பவே நீங்க அவதூறுகளை பரப்பி மட்டுமே இந்த ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அப்படின்றதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் சிஎம் விஜய் சார். இவ்வளோ விஷயங்கள் பேசினதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட என்டையர் ஸ்கிரிப்ட்ல காவிரி காணாம போயிடுச்சே. சௌமியா மேடம் கூட உங்களுக்கு நேத்திக்கு அதை பத்தி ரொம்ப கவலையோட சொல்லியிருந்தாங்க. நீர் ஆதாரங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க, விவசாயிகளோட பிரச்சனைகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளோட பிரச்சனைகளை பட்டும் படாம அப்படியே இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு போயிட்டீங்க. அந்த விவசாயிகள் போராட்டத்தையும் எதிர்கட்சிகள் தான் தூண்டி விடுதுன்றது சொல்றீங்க. மனசாட்சி இல்லாம எப்படி சிஎம் சார் உங்களால பேச முடியுது? காவிரி பிரச்சனையை பத்தி நீங்க அதுல எதுவுமே சொல்லல, மேகதாது பத்தி சொல்லல பெருசா. இதுல என்னன்னா, முக்கியமான பிரச்சனைகளை நீங்க பேசாம ஒரு சினிமா ஸ்கிரிப்டை நீங்க கொண்டு வந்தவங்க கொடுத்துட்டு அதை எதிர்கட்சிகள் உட்கார்ந்து எதிர்ப்பு தெரிவிக்காம பார்க்கணும் கேட்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து என்ன மாதிரியான ஒரு மன்னர் மாதிரியான ஒரு மைண்ட் செட், மன்னராட்சி முறையை தான் நீங்க கொண்டு வர ட்ரை பண்றீங்கன்றதை தான் மக்களுக்கு அது தெளிவா காட்டிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க உணரணும். ஆக மொத்தம் இந்த உங்களோட பதில் உரை அப்படிங்கிறது, அதாவது 1 day டைம் கொடுங்க, நான் போயிட்டு வந்து எழுதி எடுத்துட்டு வந்து நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நீங்க அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களோட சுய தம்பட்டம் அடிக்கக்கூடிய உப்பு சப்பில்லாத உரையாதான் இருந்ததே தவிர மக்களுக்கு பிரயோஜனமான மக்களோட நலன் சார்ந்த விஷயங்களை அதுல எதுவுமே பார்க்க முடியல. உங்களோட இன்ஸ்டா வாரியர்ஸ், ஃபேஸ்புக் வாரியர்ஸ், ட்விட்டர் வாரியர்ஸ்க்கு ரீல்ஸ் போடுறதுக்கு உண்டான கண்டென்ட்டை தான் நீங்க சட்டசபையில கொடுத்துருக்கீங்க. அதை பண்ணாதீங்க. சட்டசபை மக்களோட ஒரிஜினல் பிரச்சனைகளை பேசுறதுக்கு உண்டான இடம். உங்களோட ஒரிஜினல் விர்ச்சுவல் அபியூசர்ஸ்க்காகவோ இல்லை உங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்காகவோ அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு உண்டான இடம் அது கிடையாது. அது சினிமா தேட்டரும் கிடையாது அப்படின்றத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.